இன்னைக்கு வந்து 6 விதமான பொடி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி தான். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்துடலாம். இந்த பொருள் எல்லாமே நான் முன்னாடியே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்க எடுத்து வச்சுட்டு பொடி தயார் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் ஈக்குவலா எடுத்திருக்கேங்க. ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பொன்வறுவலா வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேங்க. அது தனியா தான் நம்ம ஃப்ரை பண்ணணும், ஏன்னா இதனோட போடும்போது கருகிடும். நீங்க கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். பட் வந்து பொடி கொஞ்சம் கலர் அதாவது ப்ரௌன் கலர்ல ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அது ஒரு பிடி அளவு தான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு அந்த ஹீட்லயே வந்து நம்ம பெருங்காயத்தூள், உப்பு, வரமிளகா இதை வந்து இந்த ஹீட்லயே வந்து சும்மா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க நீங்க வரமிளகாவை. அடுத்ததா கருவேப்பிலை ஆட் பண்ணிருக்கேங்க. கருவேப்பிலையும் ரொம்ப ஹீட்ல நீங்க வணக்கிடாதீங்க, அது வந்து கருகன மாதிரி ஆயிடும். அப்புறம் டேஸ்டும் நல்லா இருக்காது, கலரும் உங்களுக்கு கிரீன் கலர்ல கிடைக்காது. இப்ப இந்த பாருங்க, இந்த கடாயில போட்டிருக்கிற அளவு ஒரு 3 மடங்கு எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை. அப்பதான் உங்களுக்கு கருவேப்பிலை பொடி வந்து நல்ல மனமாவும் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க. நல்லா கழுவி காய வச்சு நிழல காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா அடுத்த நாள் கொஞ்சம் முறுமுறுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். அதை இந்த மாதிரி லைட்டா சூட்ல வணக்கி எடுத்துட்டீங்கனாலே சரியாயிடும். இப்ப நான் இருக்கிற எல்லா கருவேப்பிலையும் போட்டு வணக்கி எடுத்துக்கிறேன். நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. இது வந்து ஹேர் லாஸ்க்கு ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் பாத்தீங்கன்னா கருகடன் முடி வளர யூஸ் ஆகும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இட்லி, தோசை, சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாங்க. இது இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புல மட்டும்தாங்க அரைச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கருவேப்பிலையை தனியா அரைக்கிறேன், சரியா அரைப்படாதுன்றதுனால. இப்ப அதையும் அரைச்சிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி இதை ஒரு சுத்திட்டு வந்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா கருவேப்பிலை பொடி தயாராயாச்சு. நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்க. இது வந்து உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த பொடியை. வாங்க அடுத்த பொடி பார்க்கலாம். அடுத்து பார்க்க போற பொடி என்னன்னு பாத்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் வச்சுதாங்க பார்க்க போறோம். தேங்காய் பொடி தான் இது. ஒரு தேங்காய், ஃபுல் தேங்காய் வந்து நல்லா காய வச்சு எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொப்பரையா இருந்தாலும் பரவாயில்ல. சின்ன கப் அளவு வேர்க்கடலை மல்லாட்டை எடுத்திருக்கேன். அதே அளவு நீங்க எள்ளு எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதை ஃபைனலா உங்களுக்கு வறுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 3 பூண்டு எடுத்துக்கிறேன், தோலோட தாங்க. இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வரமிளகா, ரெட் சில்லியும் போடலாம், நார்மல் சில்லியும் போடலாங்க. நான் 2 சில்லியும் போட்டு அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் வாசனைக்காக கருவேப்பிலை ஒரு பிடி அளவு போதும். சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கோங்க. அடுத்ததா எள்ளு ஆட் பண்ணணும். இது கூட வந்து உப்பு, அடுத்ததா புளியும் ஆட் பண்ணிக்கணுங்க. அது மட்டும் இல்லாத எள்ளை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஃப்ரை பண்ணதோட இந்த எள்ளையும் ஆட் பண்ணி நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு. எப்படி இருக்கு பாருங்க பொடி, சூப்பரா இருக்கும். கொப்பரை தேங்காய், மல்லாட்டெல்லாம் போட்டு எள்ளு எல்லாமே போட்டுருங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இதை சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த பொடி வந்து வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான பொடி தான். அடுத்த பொடி என்னன்னு பாத்தீங்கன்னா முடகத்தான் பொடி தாங்க. அதுக்கும் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஈக்குவலாவே எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அடுத்துதான் உளுந்து ஆட் பண்றேங்க. இது ரெண்டுமே நல்லா பொன்வறுவலா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியெல்லாம் நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சுலபமா இருக்குங்க. காலையில டிஃபனுக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு, ஸ்கூலுக்கு அனுப்பும் போது கண்டிப்பா இந்த பொடி ரெசிபிலாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான பொடியெல்லாம் நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா சாதத்துல கூட லஞ்சுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சும்மா ஃபிளேவருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிருக்கேன். அது கூடயே முடக்கத்தான் கீரையை வந்து கொஞ்சம் நிழல காய வச்சு நான் ஆட் பண்ணிருக்கேங்க. ஒரு 2-3 பொடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த சூட்லயே கொஞ்சமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம அரைக்க போறோம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இந்த பொடியை நீங்க அரைச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. கால் மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பாருங்க அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு நமக்கு முடக்கத்தான் வந்து ஃப்ரீக்வெண்டா கிடைக்காது. கிடைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த பொடி என்னன்னா நிகர் சீட் வச்சுதாங்க. இதை வந்து உஜ்ஜல்லுன்னு சொல்லுவாங்க. மெலிசா வந்து கருப்பா இருக்கும். இது ஒரு 2 கப் அளவு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கடாயில. இதை வந்து நீங்க ஒரு சப்பாத்திக்கு வந்து கிரேவியா ஏதாவது செய்யும் போது தூவி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தயிர்ல ரைத்தால தூவி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தோசைக்கு கூட சாப்பிடலாங்க. தோசை ஊற்றி மேல கூட தூவி சாப்பிடலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இது என்னோட மேல் வீட்டுல ஃப்ரீக்வெண்டா இதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து தாங்க நான் கத்துக்கிட்டேன். இப்ப பாருங்க ஒரு 2 கப் அளவு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பிடி அளவு கருவேப்பிலை, அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டா. பூண்டு பச்சையாவே தாங்க அரைக்க போறோம். புளி கொஞ்சம், இதை வந்து அரைச்சு எடுக்க போறோம். எள்ளு மாதிரியே தாங்க இருக்கும். இது மெலிசா இருக்கும். கருவேப்பிலை, புளி, பொட்டுக்கடலை, அடுத்தது பாத்தீங்கன்னா பூண்டு. காரத்துக்கு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாததுனால நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா சிட்டிகை மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் உப்பு ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்காங்க. கொஞ்சமா இதுல சுகர் ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் இன்னமும் தூக்கலா இருக்கும். அதனால லைட்டா சுகர் ஆட் பண்ணி கூட அரைச்சு எடுத்துக்கலாங்க.
கண்டிப்பா இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது. அடுத்ததான் என்ன பொடி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பருப்பு பொடி தாங்க பார்க்க போறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் இட்லி தோசைக்கெல்லாம் மேல தூவி கூட, இட்லி பொடிக்கெல்லாம் கூட நம்ம இட்லி அதாவது பொடி பொடியா கட் பண்ணி கூட அதுல தூவி கூட இதை கொடுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஈக்குவலா எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பொன்வரவலா வறுத்துக்குங்க. தோசை மேல கூட இதை தூவி கொடுக்கலாங்க. சாதம் நெய் போட்டு தரலாம். இந்த மாதிரி பொன்வரவலா வறுத்துட்ட பிறகு இது தனியா ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க ஒரு பிளேட்ல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கூடவே நான் வரமிளகாவும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீங்க தனியாவும் ஆட் பண்ணிக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியா தாங்க ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த பொடி யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால. பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எவ்வளவு எடுத்தீங்களோ அதுல 1/2 கப் அளவு இது ரெண்டையும் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உப்பு வந்து இந்த கடாயில சூட்ல கொஞ்சமா போட்டு எடுத்துக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க சூப்பரா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பொடி. ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா ஃபிளாக்ஸ் சீடை வச்சு பார்க்க போறோம். சோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை எடுக்கலாம். ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றதும் இதை எடுக்கலாம். இது ஃபிளாக்ஸ் சீட் சாப்பிடும்போது பிரெஸ்ட் கேன்சரும் வராத இருக்கும் அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்காங்க. சோ ஃபிளாக்ஸ் சீடை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோல சொல்றேன். சோ இது வந்து நான் பொடிக்காக தாங்க செய்யறேன். சோ பொடியை தவிர்த்து வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு கப்பல் ஃபிளாக்ஸ் சீடை வந்து நான் கொஞ்சமா வறுத்துக்கிறேன். சோ நீங்க வறுக்கும் போதே இது எப்படின்னா எள்ளெல்லாம் வறுக்கும் போது எப்படி சத்தம் வரும் வெடிக்குமோ அதே மாதிரியே இது வந்து பொரியுங்க. சோ அந்த மாதிரி பொரியும் போது இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்ட்டு எடுத்து வச்சிடலாம். சோ இந்த ஃபிளாக்ஸ் சீடை வந்து வறுக்காத நீங்க பொடி பண்ணி வச்சுக்கிட்டு வெறும் தண்ணியில காலையில குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு காலையில குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரே வாரத்துல 4 to 5 kg கூட வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்படி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். சோ நான் இது வந்து ஒரு சாய்ஸா தாங்க சொல்றேன். ஃபிளாக்ஸ் சீடை வச்சு எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பொடிக்கு இது வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ தனியா வந்து நீங்க பொடி பண்ணி வச்சிருக்கீங்களா, தண்ணியில போட்டு குடிக்கிறத தவிர்த்து வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர்ல போட்டு குடிக்கலாங்க. அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பொடியில என்ன ஆட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்தும் அப்புறம் கடலைப்பருப்பு தாங்க ஆட் பண்றேன். ஸோ இது ரெண்டுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொண்ணு வறுவலா வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீடை வந்து நீங்க ஏதாவது சாலட் செய்வீங்க இல்லைங்களா, அதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்து சாப்பிடலாம். அப்படி கூட செய்யலாம். இப்ப இதெல்லாம் கொஞ்சம் பொன்வரவலா ஆகும்போது நம்ம தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்க மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நான் வந்து 10 to 12 அளவுக்கு மிளகா ஆட் பண்ணிருக்கேன். சோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்ப இதையும் அந்த பிளேட்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்றோம். சோ இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்ப இதையும் வந்து நல்லா முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு லைட்டா நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. போதும், கலர் மாறுற அளவுக்கு வறுக்க வேண்டாம். செமையா ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதையும் இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இது வந்து இந்த பொடியை வந்து நீங்க சாதத்தோடையும் சேர்த்து கூட சாப்பிடலாங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க பொடி அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம வந்து இட்லி பொடி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இதுல வந்து கருப்பு உளுந்து போட்டதுனால உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்ங்க.